உங்களுடைய மனத்தாழ்மைய பலவீனமா நினைச்சு உங்களை அவமரியாதை செய்யறாங்களா? இந்த வீடியோ பாருங்க. ஒரு தோட்டக்காரர் இருந்தாரு. அவரோட தோட்டத்துல பல விதமான மரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மரமும் ஒரு ஒரு கனியை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் சாயங்காலத்துல அந்த தோட்டத்தை பராமரிப்பது அவருடைய வழக்கமா இருந்துச்சு. அவர் தினமும் வரும்பொழுது ஒரு விஷயம் மட்டும் மாறாம இருந்துச்சு. அது என்ன விஷயம்னா, எல்லா மரங்களும் அவர் விட்டு போன மாதிரி இருக்கும். ஒரு மரம் மாத்திரம் பல கல்லடிகளை வாங்கியிருக்கும். அதோட கனிகள் எல்லாம் கீழே சிதறி இருக்கும். சில கனிகள் நசுங்கியும், சில கனிகள் கடித்தும். இந்த காரியம் தொடர்ந்து இந்த தோட்டக்காரருக்கு ரொம்ப வேதனையும் துக்கத்தையும் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் யோசிச்சாரு, ஏன் எல்லா மரமும் அப்படி இருக்கும்போது இந்த மரம் மாத்திரம் அதிக அடி வாங்குது? அவர் யோசிச்சு அப்பதான் அவருக்கு புரிந்தது, எல்லா மரங்களை காட்டிலும் இந்த மரங்கள்ல மாத்திரம்தான் அதிக கனிகள் இருந்துச்சு. அதிக கனிகள் இருந்ததுனால அதோட கிளைகள் எல்லாம் தரை மட்டும் தாழ்ந்து இருந்துச்சு. அப்ப யோசிச்சார், இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு அந்த தாழ்ந்து இருந்த எல்லா கனியுள்ள பிரான்ச்ல என்ன பண்ணாரு, அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து வேற தூக்கி கட்டி வைத்தாரு. அப்புறம் அந்த மரத்தை மாத்திரம் சுற்றி ஒரு பெரிய வேலியை போட்டு அதுக்கு ஒரு கதவையும் போட்டு அதுக்கு பூட்டையும் போட்டாரு. அதுக்கப்புறத்துல இருந்து அவர் எப்படி அந்த தோட்டத்தை விட்டு போறாரோ அப்படியே அந்த தோட்டம் இருந்தது. உண்மையிலே இந்த கனியால பயன்படணும்னு நினைக்கிறவங்க அந்த தோட்டக்காரர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. இந்த கனி எங்களுக்கு வேண்டும் என்று. உடனே அவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்காக கதவை திறந்து அந்த மரம் இருக்கிற இடத்துக்குள்ள அவங்களால உள்ள போக முடிஞ்சது. பிறகு அந்த கனிகளை அவங்க எடுக்கணும்னா அவங்களால ஈஸியா எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கனிகள் உயர கட்டி இருந்துச்சு. சோ அந்த கனியை பறிக்கிறதுக்கான உபகரணங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு ஏணியோ இல்ல ஒரு கொம்போ அந்த கனியை பறிக்கிறதுக்கான உபகரணங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டு உண்மையிலே அந்த கனியால பயன்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது உண்மையான பயனை கொடுத்துச்சு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்மளுடைய இருதயத்துல நிறைந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில கனிகள் வெளிப்படும். மனத்தாழ்மை, பொறுமை, மன்னிக்கிற குணம், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மள இருந்து வெளிப்படும். ஆனா அது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கிற பரிசு. ஆனா தவறான நபர்களால அந்த பரிசை நம்ம என்ன பண்ணுவோம், நான் இப்படி இருக்கிறதுனாலதான் என்ன இப்படி செய்யறாங்க அப்படின்னு அந்த பரிசை நம்ம கிவ் பண்ண கூடாது. இப்ப அந்த தோட்டக்காரன் என்ன செய்யறாரு? முதல் விஷயம், அவருடைய கனிகளை தாழ்ந்து இருந்த கனிகளை தூக்கி மேல உயர்த்தி கட்டினாரு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க நம்ம உயர்த்தி வைக்கணும். யாராலும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாத அளவு உயர்த்தி கட்டி வைக்கணும். இரண்டாவது காரியம், அந்த மரத்தை சுற்றிலும் அவரு ஒரு பெரிய வேலியை போட்டார். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை சுற்றி ஒரு வேலியை நம்ம உண்டாக்கி வைக்கணும். யாரா இருந்தாலும் நம்மளுடைய அனுமதி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில வர முடியாதபடி நம்ம தான் அதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். நம்ம அனுமதி இல்லாம யாரும் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வேலியை உண்டாக்கணும். அந்த கதையில பார்த்த மாதிரி அந்த கனிகளை பறிக்கணும்னா அவங்களுக்கு அதை பறிக்கிறதுக்கான உபகரணங்கள் தேவை. அதே போல ஒரு நபர் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும்னா அதுக்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்து ஒரு உறவுக்குள்ள அவர்கள் வந்தாதான் அந்த உறவுக்கான மதிப்பும் மரியாதையும் அவங்க கொடுப்பாங்க. நம்ம தாழ்மையா இருக்கிறோம் நினைச்சிட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் விட்டு கொடுக்கறதுனால நம்மளுடைய குணாதிசயங்களையும் நம்மளுடைய சுபாவங்களையும் அவங்க அவமதித்து நம்மளை துக்கப்படுத்துவாங்க. இதனாலதான் வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வெறும் பாவத்திலிருந்து மாத்திரம் உன் இருதயத்தை காத்துக்கொள்வது அல்ல, இந்த மாதிரி துக்கப்படுத்துற காரியங்களிலிருந்தும் நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்களிலிருந்தும் உங்களை காத்துக்கொள்ளணும். துக்கம் உங்கள் எலும்புகளை உலர செய்யும். அதனால உங்கள் இருதயத்துக்கு துக்கம் போகாதபடி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. God bless you today.